அதனால் எங்கே துவேஷமோ கோபமோ தாபமோ மோகமோ எல்லாம் இல்லாமல் இருக்கணும். ரொம்ப ரொம்ப வசந்தம் அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவன். ஏது தர்மியாத் அமிர்தமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமாக பக்தாஸ்தே அசீவமே பிரியா. இப்படி தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் யார் ஒருத்தன் தர்ம காரியங்களை நிறைய காரியங்களை நன்னா பண்ணிட்டு வரானோ அவன் அமிர்த சுரூபத்தை அடைஞ்சுடுறான். அதனால் அமிர்தத்துக்காக தனி முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, மோட்சத்துக்காக தனி முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஞானம் வந்ததுனாலேயே அவனுக்கு எல்லா சுரூபம் ஆத்மஸ்வரூபம்னா அந்த சுரூபமாக தான் நான் இருக்கேன்னு ஞானம் வந்ததுனாலேயே அவனுக்கு எந்த சிரமமும் கிடையாது. இப்படிப்பட்ட சுரூபத்தை தியானம் பண்ணிட்டே இருக்கணும், உபாசனை பண்ணிட்டே இருக்கணும். மனசார எப்படி இருந்தாலும் கூட நம்ம இப்படி சகுணமாக இருந்தாலும் உருவமாக இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் பகவானை அவர் ஒரு சொரூபந்தான் இப்படிலாம் வந்திருக்கு அப்படிங்கிற நினப்பு மனசில் வந்து கொடுத்துனால் அப்போது அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் எங்கு நின்றல் பரம்பொழுது தான் உருவமாகிறார், உருவமாகிறார் தான் பலவாகிறார். இத்தனையும் எப்போது அனாதி காலத்தோட்டு வந்து இருந்தாலும் சொரூபம் கடைசியில் என்ன இருக்குது? ஒரே ஆத்மஸ்வரூபம் தான், ஒன்றே ஒன்று தான். அந்த ஆத்மஸ்வரூபம் தான் நிர்குணம் நிராகாரம் எல்லாம் சொல்லி அதை விசேஷமாக வளர்க்குறது. அப்படிப்பட்ட ஒரு தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் எந்த ஒரு அமிர்த காரியம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய காரியம் இருக்கோ, யார் ஒருத்தன் உபாசனை பண்ணானோ செய்வானோ அதே நிலையில் இருப்பானோ அவன் ஸ்ரத்ததானாக மத்பரமாக. அவன் தான் ரொம்ப ஸ்ரத்த உள்ளவன், எங்கிட்டே நினச்சிட்டு இருக்கான் யார் ஒருத்தன் அவன் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ரத்த உள்ளவன். பக்தாஸ்தே அதீவமே பிரியா. இருக்கிற பக்தாக்குள்ளே இவன் தான் ரொம்ப 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 அதிகமாக பிரியமாக உள்ளவனுக்கு. அதாவது நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக சொன்னார். பக்தானுக்கு பகவானுக்கு பிரியமாக உள்ளவன் இந்த காரியம் பண்ணுறவன்னு சொல்லிவிட்டார். அப்புறம் ஒன்றுன்னா சொல்லி அதீவமே பிரியாக சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படியாவது உற்சாகப்படுத்தி நம்ம வழிக்கு வரானா பார்க்கலாம் அப்படிங்கிறது. நான் உனக்கு சிரமமும் கொடுக்க மாட்டேன், நீ என்கிட்ட வந்துட்டேன்னா நான் உன்னோட பார்த்துக்கிறேன் பத்திரமா அப்படின்னு இந்த காலத்து சாமானியம் சொல்கிற வாழை கண்டே பயப்படாமல் தைரியமாக ஒருத்தன் போய் சில பசங்களாம் சேருது. படிக்க வைக்கிறேன், உடனே சாப்பாடு போடுறேன், கல்யாணம் அப்படி சொல்லி நான் எங்கள் வீட்டு ஒரு பையனாக அங்கமாக எல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவாளே இந்த காலத்தில் நிறைய பேர் போய்டுறாங்க இந்த மாதிரி லௌகிகமான விஷயங்களுக்கு. இது லௌகிக சம்பந்தமே இல்லாத ஆன்மீக விஷயம், அத்தியாத்ம விஷயம், ஆன்ம விஷயம். இந்த ஆன்மீக விஷயத்தில் ஆன்ம விஷயத்தில் போய் சிவஸ்வரூபத்தை பார்த்துட்டு ஆத்மஸ்வரூபத்தை பார்த்துட்டு அந்த அனுபவம் வந்த ஒரு பாடு இப்படியே தான் இருக்கணும். நீ நான் ஆற்றுக்கு வந்தால் சாப்பாடு போடுறேன், அங்கே வந்தால் உனக்கு எதாவது உணவு எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் அது ஒத்துக்காது. அதெல்லாம் இல்லாமல் எப்போதும் ஆத்மஸ்வரூபத்திலேயே நினச்சிக்கிண்டு அவருக்காகவே தான் நம்ம பிறந்தோம், அவருக்காகவே தான் நம்ம வேலைகளை செய்கிறோம், அவருக்காக தான் நம்ம சாப்பிட்றோம், அவருக்காக தான் எந்த வேலை இருந்தாலும் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு நிலை, உயர்ந்த நிலை யாருக்கு வருதோ அவன் தான் எனக்கு அதீவ மேப்பிரியா. அவன் தான் ரொம்ப ரொம்ப சிந்தவன், அவங்ககிட்ட தான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிரியம். ஏன்னா இது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாம் பிரபு தான் நினச்சிடலாம், ஆனால் காரியம் பண்ணும்போது அந்த காரியம் எல்லாம் பிரபு தான் எல்லாம் பகவான் தான் நினப்பு வருது. நினச்சிட்டு காரியம் செய்வது ரொம்ப ரொம்ப சிரமம். எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் ஆசைப்பட்டு உட்காந்துருக்கணுமே, அவ்வளோ சுலபமாக எல்லாத்தையும் கொண்டுமே வேண்டாம் அப்படின்னு போக முடியுமான்னு ஒன்றும் வரவே வராது. அதனால் இந்த இதுக்கெல்லாம் காட்டிலும் வசந்து தான் அது உண்டாகும். இப்போது சின்ன சின்ன உப்பு கட்டி இதெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் கல்கண்டு சின்ன சின்னதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து பெரிசாக ஒன்று இருந்துட்டுனா இப்போ சின்ன விஷயங்கள்லாம் ஒன்றுமே இருக்காதே. அந்த மாதிரி பெரிய விஷயம் ஆத்மஸ்வரூபமாக உள்ளது. இப்போ நாமெல்லாம் சொல்கிறதுனா சின்ன சின்ன விஷயங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து அதிலே நம்ம மூச்சுன்னு உட்காந்துருக்கோம். அதை காட்டில் எல்லாத்துக்கும் மேலே உள்ள பெரிய விஷயம் இது ஆத்மஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்படிலாம் தியானம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுன்னா தன்னை தானாகவே அந்த தேதியில் நம்மலாம் விசேஷமாக அந்த காரியங்களோடு இருந்து நம்ம ஈடுபட முடியும். அப்படி ஈடுபட்டால் பக்தாஸ்தே அதீவமே பிரியா. ஆக எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் மேற்பட்ட ஒரே ஒரு வஸ்து ஆத்ம வஸ்து தான். அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறார், அவர் தான் எல்லாம் நம்ம பண்ணுறாருன்னு அந்த திடமான நினைப்பு வந்து நம்ம அதுலேயே நுழுட்டோம்னோமா அதை காட்டிலும் ஒசந்து வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோ ஒசந்த அபிமானத்தை ஆசையும் பெறக்கூடிய வகையில் நாம் இருக்க முடியும். பக்தாஸ்தே அதீவமே பிரியாகான்னு அர்த்தம். இதுவரைக்கும் அத்தியாத்மமாக சொல்லி எனக்கு யாரெல்லாம் பிரியமாக உள்ளவன் அப்பிரியமாக உள்ளவன் இது எல்லாத்தையும் விவரித்து எல்லாம் பண்ணார். இதில் உடம்புன்னா என்ன, உடம்பை யார் சிருஷ்டி பண்ணால், உடம்புக்குள்ளே இருக்கிறது யார், ஜீவன் யார், ஆத்மா யார், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சாதனைகளுக்காக விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஆகையினால்
எல்லாருக்கும் உடம்பு யாருனாக்க இதோ கையில் இருக்கேன், கையில் வச்சுருக்கேன் பார்த்தேன், நான் உடம்பு பார்த்தோன்னா நீ தான் நல்ல உடம்பாக இருக்கேன் அப்படின்னு விடுவான். இல்லை கெட்ட உடம்பாக இருக்கு, உடம்பு முடியல இருக்குமா, கருப்பு ஷேப்பு வெளுப்பு என்னென்னமோ சொல்லிவிடுவோம். அது வினை பயனாக வந்ததுனால கர்மமானதுனால அப்படி தான் பல தினசாக இருக்கும், ஒரே தினசாக இருக்காது. ஆனால் அதெல்லாம் பற்றி விளக்கமாக சொன்னால் தான் நமக்கு நன்னா புரியும். சரீரம்னா என்ன, சரீரத்துக்குள்ளவர் இருக்கிறவர் யார், அது யாராவது நம்ம உலகமே ஆடின்னு இருக்குது போயின்னு இருக்குது, இதெல்லாம் பற்றி சொல்லணும். அப்போ சொன்னால் தான் ஓரளவு நமக்கு இந்த உலகம் இயங்கிறது எப்படிங்கிறது நமக்கு புரியும். அதனால் இந்த உபாசன நிலைமை, பகவன் பக்தியை செய்ய வேண்டிய நிலைமை, ஞானத்துக்கு போக வேண்டிய நிலைமை, மோட்சத்துக்கு போக வேண்டிய நிலைமை, எல்லா விஷயம் சொல்லி முடிச்சுட்டார். இப்போது உடம்புன்னா என்ன, உடம்புக்குள்ளே இருக்கிறது யாருன்னா, எதனால் இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு, இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதம் சரீரம் கௌந்தே க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராகு க்ஷேத்திரஜ்ஞா இது தத்விதா. இப்போ இந்த உடம்பெல்லாம் பார்த்தா அதுக்கு க்ஷேத்திரன்னு பேர். க்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம்? விதைச்சி பலன் வரக்கூடியது இருக்கோ அதெல்லாம் க்ஷேத்திரம். பூமி க்ஷேத்திரம் சொல்கிறோம், விவசாய க்ஷேத்திரம் சொல்கிறோம், பலவிதமான க்ஷேத்திரங்கள்லாம் சொல்கிறோம். விளையாடுற இடம் இருக்குது, பலதும் சார்ந்ததெல்லாம் எல்லாத்துக்கும் பூமிக்கு மொத்தத்துக்கு பேர் க்ஷேத்திரம்னு பேர். எங்கேருந்து எது உற்பத்தி ஆகிறதோ அதுக்கு க்ஷேத்திரம்னு பேர். புண்ணியக்ஷேத்திரம், அங்கே போய் ஸ்நானம் பண்ணால் புண்ணியம் கிடைக்கிறது, அதனால் புண்ணியக்ஷேத்திரம். நரக க்ஷேத்திரம், அங்கே போனால் பாவம் பண்ணால் நரகம் கிடைக்குது, அதுக்கும் க்ஷேத்திரம் பேர். எந்த விதமான க்ஷேத்திரம் தான். புண்ணியம் கிடைச்சாலும் க்ஷேத்திரம், பாவம் கிடைச்சாலும் க்ஷேத்திரம், சாமானிய பலன் கிடைச்சாலும் க்ஷேத்திரம். எங்கேருந்து ஒரு ரியாக்ஷன் பலன் வருதோ அதெல்லாம் க்ஷேத்திரம்னு பேர். அதனால் இந்த உடம்பு எப்படி இருக்குன்னா க்ஷேத்திரம் இத்தியபிதீயதே. இந்த உடம்பை போய் க்ஷேத்திரம்னு சொல்கிறோம் நம்ம. ஏதத்யோ வேதி தம் பிராகு க்ஷேத்திரஜ்ஞா தத்விதா. இந்த சரீரமானது ஜடம். பிறந்த பிற்பாடு பிறக்கும் போதே இந்த உடம்புக்குள்ளே ஜீவனத்தில் உட்காந்துடுறார். அவர் தான் இதெல்லாம் ஆட்டி படைச்சி காற்று எல்லாம் பண்ணுறார். செத்து போன பிற்பாடு 3 நாள் வச்சுருக்கான். அவள் பந்துக்குள்ளே வரணும், சுற்றத்தாள் வரணும், அவள் வரணும், இவா வரணும், பார்க்கணும் போகணுங்கிறதுக்கு பொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்கான். அப்போ என்ன ஆகுது? ஜீவன் போயிடுத்து. ஜீவன் போன பிற்பாடு ஒன்றும் பிரேமில் வெறும் ஜட சரீரமாக இருக்குங்கிறது தெரியறதுக்கு நான் உதாரணம். ஜீவன் எது வரைக்கும் உடம்புல இருக்கோ அது வரைக்கும் இந்த வேலை செய்யும். இந்த உடம்பு க்ஷேத்திரம் வேலை செய்வான். எப்போது உடம்புலேருந்து ஜீவன் வெளில போயிட்டானோ, ஜீவ உபாதிங்கிறது வெளிலப்படுத்தோ, அப்போ அது ஒரு மரக்கடைக்கு சமானமாக அப்படியே கிடக்கும். அவ்வளோதான். மரத்தை வெட்டி போட்டால் அப்படியே கிடக்குமோ அதே மாதிரி கிடக்கட்டும். இதம் சரீரம் கௌந்தே க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராகு க்ஷேத்திரஜ்ஞா இது தத்விதா. உள்ளுக்குழந்தை இத்தனை ஆட்டி படைக்கிறவன் யார்? அவன் தான் க்ஷேத்திரஜன், ஜீவன் என்று பேர் அவனுக்கு. அப்படிப்பட்ட ஜீவனால தான் இந்த உலகங்களாமே நடந்துகிட்டே இருக்கலாம். க்ஷேத்திரஜன் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்திரோ ஜானம் இத்தஜானம் மதம. இந்த க்ஷேத்திரஜன் யார்? ஜீவன். இந்த ஜீவன் யார்? நான் தான். அது சொல்கிறார் பகவான் பிரபு. ஆத்மஸ்வரூபந்தான் க்ஷேத்திரஜன். ஜீவன்னு தனியாக ஒருத்தன் கிடையாது. எல்லாத்தையும் ஆட்டி படைச்சி எல்லாம் பண்ணாலும் இந்த உடம்பு மூலமாக இத்தனை உயிரினங்களுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே இருந்து இத்தனையும் ஆட்டி படைச்சி எல்லாம் பண்ணாலும் கூட அந்த க்ஷேத்திரஜன்னு சொல்லக்கூடிய ஜீவன் யாருக்கானோ அவன் தனிஸ்வரூபமே கிடையாது. அவருக்கு ஆத்மஸ்வரூபத்தோட பரமாத்மஸ்வரூபத்தோட சேர்ந்தவன். ஆனால் இந்த உடம்புக்குள்ள உட்காந்தும்போது அவனுக்கு ஜீவன்னு பேர். உடம்பு போய் வெளில இருந்தான்னா அவனுக்கு ஆத்மான்னு பேர். பரமாத்மாவோட சொல்லுவோம், நம்ம பேச்சுக்கு சொல்லுவோம். ஆனால் உடம்பை விட்டு வெளில வந்தானா அவன் ஆத்மாவாகிடுறான். ஊர் விவகாரத்துக்காக ஜீவாத்மா பரமாத்மான்னு 2 பேரை சொல்கிறோம். அதுக்கு ஒரே ஆத்மாவுக்கு தான் அநேக பேரை சொல்கிறோம். ஒரே மனுஷாளுக்கு தான் கோர்ட்டுக்கு போனால் வக்கீல், வீட்டுக்கு வந்தால் அப்பா. அதுபோல் இங்கேயும் உடம்புக்குள்ளே இருந்தால் க்ஷேத்திரன், உடம்பை விட்டு வெளில வந்தாச்சுன்னா அவனே க்ஷேத்திரஜன், அவன் தான் ஈஸ்வரன் பரமாத்மா. அந்த மாதிரி ஒரு நிலையை அடையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. க்ஷேத்திரஜன் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா. இந்த க்ஷேத்திரஜன் எங்கே இருக்கான்? எத்தனை உயிரினங்கள் இருக்கோ, கொசு முதல் எறும்பு முதல் அத்தனை உயிரினங்கள்லேயும் மனுஷன் வரைக்கும் தேவர்கள் வரைக்கும் எத்தனை பேரோட எல்லாருடைய உயிரினத்துலேயும் இங்கே யார்? க்ஷேத்திரஜன் தான். அந்த க்ஷேத்திரஜன் யார்? க்ஷேத்திரஜனே நான் தானே. நான் தான் அகண்டமாக இருக்கும்போது என்ன ஆத்மா பரமாத்மாம்பா. நானே ஒரு உடம்புக்குள்ள வந்தோடனே க்ஷேத்திரங்கிறா, ஜீவன்கிறா. அந்த ஜீவன் பரமாத்மா வெவ்வேறையான கிடையாது. ஒரே ஒருத்தர் தான். நம்ம காரியங்களுக்கு உபயோகப்படுத்திக்கும் போது சரீரத்தில் இருந்தானா க்ஷேத்திரஜன், சரீரத்திட்டு விசேஷமாக பேசியிருந்தானா வேதாந்தம், அவன் க்ஷேத்திரஜன். அவன் தான் ஆத்மஸ்வரூபம்னு சொல்கிறோம். அது 2 பேரும் வேறையாக ஒன்றா? வெவ்வேறு தான்.
எப்படி நாம் விவகாரத்தில் இருக்க வரைக்கும் விவகாரம் ஒன்றும் இல்லாமல் ஆத்மஸ்வரூபத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோமானால் இந்த க்ஷேத்திரக்கும் பரமாத்மாவும் ஒருத்தர் தான். இது வரைக்கும் க்ஷேத்திரன்னு சொல்கிறோமோ அது வரைக்கும் பரமாத்மான்னு சொல்லுவோம். க்ஷேத்திரக்கும் போயிட்டான் பரமாத்மா போயிட்டான்னு என்னாச்சு? ஆத்மா ஒன்றே ஒன்று தான் நிற்கும். 2-3 டம்ளரில் பால் இருக்குது. சின்ன டம்ளர், பெரிய டம்ளர், இந்த டம்ளர், இந்த டம்ளர், சொம்பு, குடம் எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போது குடத்து பாலை கொண்டா, டம்ளர் பாலை கொண்டா, கூஜா பாலை கொண்டாங்கிறோம். எல்லா பாலையும் சேர்ந்து ஒரே அண்டாவில் கொட்டிட்டான். என்னாச்சு? பாலை கொண்டான்னு தான் சொல்லுவோம். இந்த அண்டாவில் பாலை கொண்டான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது வரைக்கும் உபாதி இருக்கோ, மனசு இருக்கோ, புத்தி இருக்கோ, இந்திரியங்கள் இருக்கோ, அது வரைக்கும் ஈவன்னு அவருக்கு பேர். அதெல்லாம் விட்டுட்டு எப்போ வந்து ஆத்மஸ்வரூபத்தில் கலந்து போயிட்டாரோ அவர் அப்போது வெறும் க்ஷேத்திரஞானம் மாத்திரம் இல்லவர். அந்த க்ஷேத்திரஞானத்தை முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்தை அப்படியே போயிட்டார் அவர். க்ஷேத்திரஜன் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்திரக்ஷேத்திரஜோ ஜானம் எத்த ஜானம் மதம் மம. அதனால் இந்த க்ஷேத்திரஜன் ஆத்மஸ்வரூபம் எல்லாமே எதுன்னா என் சுரூபத்தோடு சேர்ந்தது தான் அது. அதை புரிஞ்சுக்கணும் யார் ஒருத்தன் உண்டானோ அவன் என்னை சேர்ந்தவன், அவனும் என்னோட சேர்ந்துக்கிட்டாலும் அவன் என்னை சேர்ந்தவன். தற்ஷேத்திரம் எச்ச யாதிருஷ்ட எத்விகாரி எதேத் சஜீவ பிரபாவச தத் சமாசேன மைஸ்ருணு. அந்த க்ஷேத்திரம் எங்கேன்னு வந்தது, எப்படி வந்தது, என்னென்ன விகாரத்தை அடையிறது, எங்கேன்னு வந்து போனது வந்து இந்த கதையெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கோ. நான் சொல்கிறேன், அதை பற்றி சொல்கிறேன், எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன். இந்த உடம்பு எப்படி இருக்குது, எங்கே இருந்தது, யாரை சேர்ந்தது, இதெல்லாம் கொஞ்சம் விஷயங்களை புரிஞ்சுட்டா தான் உடம்பை பற்றி நமக்கு புரியும். இந்த உடம்புக்குள்ளே நம்ம வந்து உயிர் இருக்குது, அதனால இதெல்லாம் ஆடின்னு இருக்கு போயின்னு இருக்கு. அந்த உடம்பு உயிருக்குள்ளே இருக்கிறது ஆத்மா தான். அதுதான் இந்த உடம்புக்குள்ளேயே உட்காந்து நம்மளெல்லாம் ஆட்டி படைச்சின்னு இருக்குது. அது அப்புறம் போயிடுத்துனா ஆத்மா ஒன்றாயிடும். உடம்புக்குள்ளே வரைக்கும் ஜீவாத்மா, உடம்பு விட்டு வெளில வந்துன்னா அது ஆத்மாவாகிடும். கடாகாசம், படாகாசம், படாகாசம் சின்ன சின்னதாக இந்த ஸ்பேஸ் எல்லாம் வச்சு சொல்லுவோம். எல்லா ஆகாசம் தூக்கி போட்டாச்சுன்னா எல்லா உபாதிகள்லாம் எடுத்தாச்சுன்னா ஆத்மா ஒன்றே ஒன்றா தான் இருக்கும். அந்த மாதிரி அப்படிங்கிறது. ரிஷிபிஹி பகுதா கீதம் சந்தோபி விவிதை பிறகு பிரம்மசூத்திரபதேஷ்டீவ ஹேதுமத்பிஹி பிரஷ்டிதே. இந்த க்ஷேத்திரத்தை பற்றி, ஜீவனையும் பற்றி, ஈஸ்வரனை பற்றியும் வேதங்கள்லேயும் ரிஷிகளும் பல தினசாக கதையெல்லாம் சொல்லியிருக்கா. பிரம்மசூத்திரத்திலேயே ஆதிசங்கர் பாஷ்யம் பண்ணார். அந்த வியாசர் எழுதின பிரம்மசூத்திரத்தில் கூட பல தினசான விஷயங்கள்லாம் பற்றி விசாரம் பண்ணி ஜீவன் யார், சரீரன் யார், ஆத்மா என்பதெல்லாம் பல தினசா விசாரங்கள்லாம் பண்ணியிருக்காருலாம். மகாபூதானி அகங்காரா புத்தி அவ்வக்தமேவச்ச இந்திரியாணி தசைகஞ்ச பஞ்சத இந்திரிய கோச்சரா. நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ உடம்பு என்னன்னா, க்ஷேத்திரம்னா யாருன்னா, பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன், மனசு, புத்தி, இதோடு கூட யார் இருக்கானோ அவன்தான் இந்த உடம்போட கூடியவன் புரிஞ்சுக்கோ. நீ பஞ்ச இந்திரிய கோச்சராக கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கும் இல்லையோ, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பஞ்சப்பிராணன் இதெல்லாம் இங்கே இருக்கோ, மனசு புத்தி இருக்கோ, அது வந்து இந்த சரீரம்னு பேர் இருக்குது. இச்சா துவேஷா சுகம் துக்கம் சங்காத சேதனா திருப்தி ஏதக்ஷேத்திரம் சமாசேன சவிகாரம் உதாகரம். எப்போ இந்த சரீரம் இருக்கோ அப்போது என்னென்னு வருது? ஆசை வருது. ஆசையை பலிக்கலைன்னா அது துவேஷமாக மாறுறது. காமஹா ஏஷ குரோதரூபேண பரிணமத்தை என்னார் பகவான் ஆதிசங்கரன். ஆசைப்படுறோம், அந்த ஆசைப்படுற வஸ்து கிடைக்கலன்னா கோபம் வருது. உடனே நமக்கு கோபத்தினால எதை வேணால் பண்ணுறது, புத்தி கெட்டு போகிறது, இதெல்லாம் வந்துடுது. அதனால் இச்சா, ஆசை, துவேஷம், சுகம், துக்கம், சங்காதா, சேதனா, திருப்தி இவைகளுடைய கூட்டங்கள்லாம் சேர்ந்து தான் இது சேர்ந்துருக்கு. ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரம் உதாகரம். அதனால் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், ஆசை, துவேஷம், கோபம், சுகம், துக்கம் இதெல்லாம் கூடியது ஆத்மா கிடையாது. இதெல்லாம் கூடியது அது உடம்பு. இந்த உடம்பை பற்றி நீ புரிஞ்சுக்கோ. உடம்புனால தான் கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசை வருது, இதெல்லாம் வேண்டான்னு ஒரு துவேஷம் வருது. இப்படி பல தினசான எண்ணங்கள் வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த சரீரம்தான் காரணமாக ஆகுது. அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ராஜ்யவம், ஆச்சாரிய உபாசனம் செய்வ ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரகா. நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் போகணும்னாக்க அகங்காரத்தை முதல்ல விடணும். அதம்பித்வம், நாங்கள் தம்பம், அது எல்லாத்தையும் போக்கடிக்கணும். அஹிம்சையில் ஒருத்தர் ஹிம்சை பண்ணணும், புத்தியை தோணக்கூடாது. சாந்தி, எப்போதும் பொறுமையாக இருக்கணும்.
ஆர்ஜவம், நேர்மையாக இருக்கணும். குழப்பம் குழப்பம் ஒன்றுமே இருக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். ஆச்சாரியோபாசனம், குருவிட்ட பக்தியோடு இருந்து அடிக்கடி சேவை பண்ணிட்டே இருக்கணும். சௌச்சம், வெளி சௌச்சம், அந்த சௌச்சம், பகிஷ் சௌச்சம். உடம்பு சுத்தமாக இருக்கணும், உள்ளுக்குள்ளே சுத்தமாக இருக்கணும், ரெண்டும் சுத்தமாக இருக்கணும். ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரக, தைரியம் வேணும். முதல்ல ஆத்ம வினிகிரக, உடம்பை மனசை புத்தியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு நிலை நமக்கு வரணும். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், இந்திரியங்களுக்கு என்ன சுபாவம், அது வேணும் இது வேணும் பார்த்த உடனே கொண்டான்னு கேட்கணும். ஒரு பொருளை பார்த்தாச்சுன்னா அழகாக இருந்ததுன்னா எனக்கு அது வேணும்னு வருது. வரக்கூடிய காம குரோதங்கள்லாம் என்ன காரணம்? அந்த பொருள் மேலே ஆசை, அந்த ஆசைனால ஒரு காமம், அந்த காமத்தினால அதை அடையணும்னு ஒரு தீவிர ஆசை, அது கிடைக்கலன்னா துவேஷம், இதெல்லாம் வந்துடும். அதனால் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன? இந்த கண்ணு தான். கண்ணால் அவனை பார்த்தாச்சுன்னா அது வேணும்னு ஆசை வந்துடுறது. இந்திரிய அர்த்தேஷு வைராக்கியம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? இந்திரியங்கள்லேயும் பொருள்களுக்கும் உள்ள தொடர்பை விட்டுட்டு வைராக்கியத்தோடு இருக்க புத்தி நமக்கு கிடைக்கணும். அனகங்கார ஏவச்ச, எதுலேயும் நான் எண்ண அகங்காரமே வரக்கூடாது, அப்படி இருக்கணும். ஜென்ம முத்து ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம். பிறந்தாச்சு, சாக போகிறோம், உடம்பெல்லாம் வியாதியெல்லாம் வந்துடுத்து, கருடுத்தனம் வந்துடுத்து, துக்க தோஷ அனுதர்சனம். எங்கே பார்த்தா ஒரே துக்கமாகவே இருக்குது. இதெல்லாம் பற்றி நினச்சிட்டே இருந்தால் என்னாச்சு? தானாகவே வைராக்கியம் வந்துடும். வைராக்கியம் வரதுக்கு உபாயம் என்னென்னா ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம். இந்த பிறந்தவமே இவ்வளோ கஷ்டம் வந்து கொடுத்து, செத்து போகிறவே அவள் செத்து போயிட்டா, இவா செத்து போயிட்டா, எல்லாரையும் பார்க்குறோம். அப்போல்லாம் அழுக வருது நமக்கு. நம்ம தாத்தா போயிட்டா, அப்பா போயிட்டா, அம்மா போயிட்டா, நம்மளும் ஒரு நாள் போக வேண்டியிருந்தானே. அந்த மாதிரி ஜாதகத்துக்கு துருவமூர்த்திக்கு பிறந்ததெல்லாம் ஒரு நாள் செத்து தான் ஆகணும். அவன் போயிட்டானே சொல்லி வருத்தப்பட்டு பிரயோகம் இல்லை, அழவே கூடாது. ஜரா கேட்டுத்தனம் வந்துடுது. நல்ல யங்ஸ்டராக இருந்தால் நல்ல ஜோராக ஓடி ஆடி வந்திருந்தான், எல்லாத்துலேயும் ப்ரைஸ் வாங்கியிருந்தான், எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருந்தான். இப்போ என்னாச்சு? கேடாக ஆகிட்டான். அப்படியே முன்னாள் வீரர்னா போட முடியாது, இன்னாள் வீரர்னு போட முடியாது. ஜரா கேட்டுத்தனம் வந்துடுது அவனுக்கு. வியாதி, உடம்பு முழுக்க எல்லா வியாதியும் வந்துடுது. இப்போ எல்லோரும் பார்க்குறோம், வீடு விட வயசான நடக்குன்னா ஏற்பட்ட வியாதி, பேச முடியல, மனசு இதாகிடுறது, அப்படி ஆகிடுறது, குழப்பம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாப்பா அவங்கள. வியாதி, துக்க தோஷ அனுதர்சனம், துக்கம், அதனால் வரக்கூடிய தோஷங்கள். துக்கத்துக்கும் தோஷத்துக்கும் உள்ள வித்தியாசம், துக்கம் வந்து கொடுத்தனாலே ஏதோ ஒரு தோஷத்தினால தான் துக்கம் வந்திருக்கு. தோஷம் இல்லைன்னா துக்கம் வராது. பாவத்தினுடைய தோஷமோ புண்ணியத்தினுடைய தோஷமோ ஏதோ ஒரு தோஷம் இருந்தால்தான் அது வரும். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இந்த உடம்பில். இந்த உடம்பில் பார்க்குறதுனால சரீரத்தினுடைய நிலை இதெல்லாம் இருக்குது. அசக்தி அனபிஸ்வங்கா, எங்கேயுமே ஆசக்தி வைக்கக்கூடாது. நம்ம எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும்னு ஆசையே வைக்கக்கூடாது. நம்ம மனசு எப்படி கேட்குறது? எனக்கு அது வேணும் இது வேணும், கொண்டாட்டி வேணும், குழந்தை வேணும், சுகம் வேணும், பணம் வேணும், வஸ்திரம் வேணும், அது வேணும். அதில் ஆசையிலேயே மூழ்கி கிடக்கு நம்ம மனசு. அதுலேருந்து திருப்பணும் மனசை. சக்தி அனபிஸ்வங்கா, எதுலேயுமே ஆசைப்படக்கூடாது நமக்கு. புத்திர தார கிரகாதிஷு, எந்த பொண்டாட்டி மேலே எந்த குழந்தைகள் மேலாம் பிறந்த உடனே ஆஹா உங்களோட கட்டி அழுதுன்னு உட்காந்துருக்குமோ, செத்து போனான்னு அழறமோ, அதெல்லாம் வரவே கூடாது. அப்படி ஒரு மனநிலையை உண்டு பண்ணிக்கணும். நித்தியம் சமச்சித்தத்துவம், எப்போதும் ஏகச்சித்தம் பரமாத்மாவிட்டே இருக்கக்கூடிய நிலையில் மனசை உண்டு பண்ணிக்கணும். இஷ்டானிஷ்ட உபபத்திஷு, இது இஷ்டமோ இது அனிஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, இஷ்டம்னா நமக்கு நல்லது கொடுக்குறது, அனிஷ்டம்னா கெடுதல் கொடுக்குறது, எதுவாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே நம்ம ஆசையோ துவேஷமோ அகங்காரமோ கோபதாபமோ படாமல் ஒரே நிலையில் மனோநிலையை வைத்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணணும், பழக்கப்படுத்திக் கொள்ளணும்.